இப்போ நம்ம புது ரோஜா செடி வாங்குகிறோம். நீங்கள் 30 rupees ரோஸ் பிளான்ட் வாங்கினாலும் சரி, 80 rupees ரோஸ் பிளான்ட் வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த சின்ன கப்பில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து 30 rupees வந்து இந்த சின்ன கப்பில் போட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து 80 rupees 100 அப்படிலாம் வாங்குவீங்க இல்லையா, இந்த தொட்டியில் போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும், நல்லா வளரும். இந்த செடி வந்து நான் வந்து சரியாக வளரலன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே நான் நடும்போது கவரில் தான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன கப்பில் போட்டேன். பாருங்கள், மொட்டு வந்துடுச்சு. நல்லா டார்க் ரெட்டு போல பூத்ததுக்கப்புறமா பார்க்குறேன். இதுவும் நான் வாங்கும்போது வந்து பூ பூத்து முடிஞ்சிச்சு. அந்த டைமில் கலர் நல்லாயிருக்கு, அந்த ரெட் கலர்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது போல் நீங்கள் மொட்டு வச்சதுக்கப்புறமா வந்து எரு கொடுக்கணும். அதாவது எதுக்காகனா மொட்டு பெருசாகிறதுக்கு, பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் வாங்கின சைஸே சொல்கிறேன் நான். ரோஜா பூச்செடி வாங்கும்போது நீங்கள் எந்த சைஸில் ரோஜா செடியில் பூ பெருசாக இருந்ததோ அதே சைஸில் உங்களுக்கு பூ பூக்கும். ஆனால் மொட்டு வச்சதுக்கப்புறமா உடனே கொடுத்துருங்க. ரைஸ் வாட்டரில் கடலை புண்ணாக்கு சேர்த்து நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணியில் கொடுக்கணும். கண்டிப்பாக மொட்டு பெருசாகும், பெரிய பூக்கள் பூக்கும். ஆனால் இது என்ன பெங்களூர் ரோஸ் இல்லை, சின்ன பட்டன் ரோஸ் தான். கலர் நல்லாயிருக்கு, நம்ம பதியம் கூட பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் பதியம் ஆகிடும். அதுக்கு நான் இந்த செடி வாங்கினேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரு ரெட் கலரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நல்ல கலரு ரெட் கலரு. இது போல் கடல் புண்ணாக்கு கொடுக்கும்போது பெரிய பூக்கள் பூக்கும். இப்போ சின்ன பாட்டு இது நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு மேலே கொடுக்கக்கூடாது, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய பாட்டு ஊற்ற போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றலாம். சாயலுக்குள்ளே கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 2 days புளிக்க வச்சுட்டு 2 நாள் கடலை புண்ணாக்கு நீங்கள் செடி ஊற்றலாம். அப்போவே நீங்கள் வாழைப்பழம் தூள், கடுகு பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ரோஜா செடி வளரும். அதே சமயத்தில் மொட்டு நிறைய வைக்கும். வாழைப்பழம் தூள், கடுகு பவுடர் சேர்க்கும்போது கடலை புண்ணாக்கு நம்ம கொடுக்கறதுனால பெரிய பூக்கள் பூக்கும். நம்ம வாங்கின சைஸு ரோஜா பூக்கள் பூக்கும். இந்த செடிக்கு வந்து நான் ஊற்றிட்டேன். இருந்தாலும் இது பட்டன் ரோஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் பூக்காது, லிமிட்டாக தான் இருக்கும். இது வந்து நான் வந்து லீஃப் கம்போஸ்டில் நட்டிருக்கிறேன் பாருங்கள். சூப்பராக மொட்டு கூட வந்துடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.